சூப்பர் மார்க்கெட் போனா எப்பவுமே எல்லாரும் ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா, பில் கவுண்டர் பக்கத்துல நெறைய சாக்லேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அட்ராக்ட் பண்ற மாதிரி. பட் இப்போ எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் 90% நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் நெறைய வச்சிருக்காங்க. மிச்சம் 10% மட்டும் தான் ப்ராப்பர் கிராசரிஸ், அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு. நேத்து நான் கிராசரிஸ் வாங்குன ஷாப்ல பார்த்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு தனி ஃபுல் செக்ஷன், டீ, காஃபிக்கு மட்டுமே ஒரு செக்ஷன், ஸ்நாக்ஸுக்கு 2 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த வாஷிங் லிக்விட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் 2 செக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான ப்ராப்பர் கிராசரிஸ்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்ஷனும் முடியிற இடத்துல ஒரு கார்னர் மாரி ஒரு ரோ இருக்கு. அந்த ரோ மட்டும் தான் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கு. நாங்களுமே ஃபஸ்ட்டுலாம் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ண போனா கண்டிப்பா எல்லா செக்ஷன்லேருந்தும் ப்ராடக்ட்ஸ் எடுப்போம். பட் நாங்க போக போக ஒரு டைமும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். ஒரு டைமும் வந்து இதுதான் எடுக்கணும், அதுதான் எடுக்கணும்னு. பட் இருந்தாலுமே அந்த செக்ஷனுக்குள்ள போனா நமக்கு அது தேவைன்னு தான் தோணும். இது சமைக்கிறதுக்கு வேணும், நூடுல்ஸ்னா வேணும், இது வேணும், இந்த சாஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தோணதான் செய்யும். அதனால இப்போ தேவையில்லாத செக்ஷனுக்குள்ள என்டரே ஆகுறதில்ல. டேரெக்டாக போனோடனே தேவையான கிராசரிஸ் மட்டும் தேடி தேடி எடுத்தாலே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதையும் சீக்கிரமாக பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறது.